கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து பாடப்போகிறோம். என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா, நிசரேசையா. உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா, நேசரேசையா. உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே, உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே, உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா, என் நேசையா. உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. இமைப்பொழுது எந்தன் முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. ஓ இமைப்பொழுது எந்தன் முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. மலைகள் பெயர்ந்து பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா, நிசரேசையா. உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. நன்றி தகப்பனே, எங்களை ஒருபோதும் மறவாதவராக, எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறவராக, ஆண்டவரே எங்கள் மேலேயே நீ நினைவாயிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் எங்களை நினைக்கிற உம்முடைய நல்ல அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் 115 அதனுடைய 12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வாசித்த இந்த வேத வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை ஆண்டவர் நினைத்திருந்தால், அப்படி நினைத்திருக்கிற மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று இங்கே அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு, அவர் நம்ம மேலே நினைவு கூறுவதற்கு என்ன காரியம் நம்ம செய்யணும் என்று நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே நினைப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:9 வாசித்து பாருங்க. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இட்ட ஆணைகளை நினைவு வைத்திருப்பார். உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தா அதை ஒரு நாளும் அவர் மறந்து போகவே மாட்டார். இந்த பூமியில் கடவுளுடைய இருதயத்துக்குள்ளே
அவர் எப்பொழுது எதை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார் என்று ஒருவேளை ஒரு எண்ணம், ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் என்றால், அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இந்த பூமியில் எத்தனையோ படைப்புகள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா படைப்புகளை பார்க்கிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாக உண்டாக்கினபடியினாலே அவர் எப்பொழுதும் நம்மைத்தான் நினைத்து கொண்டே இருப்பார். ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட பூமியில் உள்ள சகல மனிதனை குறித்து தான் அவர் ஒவ்வொரு நாளும் எண்ணுகிறார், கவலைப்படுகிறார், அவருடைய எதிர்காலத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். இப்படியே கடவுள் மனிதர்களை குறித்தே அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை யாருமே யோசிக்காமல், உங்களை குறித்து எதையுமே யாரும் யோசிக்காமல், உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் யாராகிலும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுகிறீங்கன்னா, இன்றைக்கு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கிறாராம். எதற்காக நினைக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறீர்கள். வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நோவா பேழையிலே பிரவேசித்து அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வெள்ளமெல்லாம் வடிந்து வற்றி போன போது நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு பயப்பட்டு நடக்கும்போது ஆண்டவர் நம்ம எல்லாவரையும் நினைவு கூறுவார், ஆசீர்வதிக்க நினைப்பார். இந்த நாளில் தேவனுடைய இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, தேவனுடைய உள்ளத்தில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நம்மளை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்காக. அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளும்போது கடவுள் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயும் கூட நீங்கள் பலவிதமான மனச்சோர்வுலையும் கவலையிலையும் கலக்கத்திலையும் நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தேவன் உண்டு. அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் மேலே அவர் நினைவாக இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே நினைவு வைத்திருக்கிறதற்காக நன்றி. தகப்பனே, எங்களோடு கூட இருந்து எங்களையே நினைக்கிறவராக, எங்களுக்காக கரிசனையோடும் அக்கறையோடும் எங்களுக்காக நன்மையான காரியங்களை யோசிக்கிறவராகவும் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறவராகவும் இருக்கிறவனுடைய நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதித்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.